என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சற்று நேரம் நீங்கள் ஜெபத்தோடு நீங்கள் இருப்பீர்களே ஆனால் இந்த நாளிலே கர்த்தர் உங்களிடத்திலே என்ன வார்த்தை பேச சித்தமாக இருக்கிறார்களோ அது உங்களுக்கு அந்த வார்த்தை உங்களுக்கு வந்து சேரும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அடியனை மூடி மறைத்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியாகவும் உங்களுடைய நான் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். பேசப்போகிறதான கொடுக்கிறதான அந்த வார்த்தையானது அது எல்லாருக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும்படியாகவும், அது மட்டும் இல்லாமல் இந்த நாளிலே நாம் எல்லா நேரங்களும் நம்ம யோசிக்கிறது ஒன்று தான், கொடுக்கறதான வார்த்தை, இந்த வார்த்தை இது எனக்கு இல்லை, இது மற்றவர்களுக்கு அப்படிங்கிற ஒரு தாட் வந்து எல்லாருக்கும் இருக்கக்கூடியது தான். அது இயல்பான ஒரு காரியம்தான். ஆனாலும் இந்த பகுதியிலே கர்த்தர் என்ன பேச சித்தமாக இருக்கிறார்களோ அது பேசும்படியாகவும், அது நமக்கு அது வாழ்க்கையில் நான் எப்படியாக அது அபியாசப்படுத்த வேண்டும் என்பதையும் நாம் சற்று யோசித்து பார்த்து உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த அபியாசப்படுத்துவீர்களானால் இல்லை செயல்முறைப்படுத்துவீர்களானால் அது உங்களுக்கு எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலே செய்திக்கு ஆதாரமாக யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1 to 30 வரைக்கும், யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1 to 30 வரைக்கும் யாராவது ஒருவர் சத்தமாக வாசிப்பீர்களானால் அது நலமாக இருக்கும். அவருடைய சீசர்கள் கொடுத்தார்கள். அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதாக இருந்தபடியால் யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்திற்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகோர் எனப்பட்ட ஊருக்கு வந்தார். அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் நிலைப்படுத்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேலையாயிருந்தது. அவருடைய சீசர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்ரீ தண்ணீர் மூல வந்தால் இயேசு அவரை நோக்கி தாகத்திற்கு என்றார். யூதர்கள் சமாரியாவுடனே சம்பந்தப்பட்டவர்களாக சமாரியா ஸ்ரீ அவரை நோக்கி, நீ யூதனாயிருக்க சமாரியா ஸ்ரீயாகிய என்னிடத்தில் தாகத்திற்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்திற்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர்களுக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அதற்கு அந்த ஸ்ரீ, ஆண்டவரே, ஒன்று கொண்ட இடத்தில் பாத்திரமில்லையே, கிணறும் ஆழமாய் இருக்கிறது, பின்னை எங்கிருந்து உனக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்த்திலும் நீர் பெரியவரோ? அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதை குடித்துள்ளே என்றார். இயேசு அவருக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற ஊற்றாய் இருக்கும் என்றார். அந்த ஸ்ரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே நொந்து கொள்ள வராமல் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றார். இயேசு அவரை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்துக் கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்ரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றார். இயேசு அவரை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னதை சரிதான். எப்படி எனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். அப்பொழுது அந்த ஸ்ரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீ தீர்க்கதரிசி என்று பார்க்கிறேன். எங்கள் பிதாக்கள் இந்த கொலைகளை தொழுது கொண்டு வந்தார்கள். நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றார். அதற்கு இயேசு, ஸ்ரீயே, நான் சொல்கிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமில் மாத்திரமல்ல, எங்களுக்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்களிடையே வருகிறது. உண்மையாக தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. நம்மை தெரிந்து கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார்.
இருக்கிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து என்னப்படுகிற மெசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்பொழுது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றார். அதற்கு இயேசு, உன்னோடே பேசுகிற நானே அவர் என்றார். அத்தருணத்தில் அவருடைய சீசர்கள் வந்து அவர் ஸ்ரீயுடனே பேசுகிறதை பற்றி ஆச்சரியப்பட்டார்கள். ஆகிலும் என்ன தெரிகிறது அவருடைய பேசுகிறது ஒருவன் கேட்கவில்லை. அப்பொழுது அந்த ஸ்ரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் என்று சொன்னார். அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானா என்றார். அப்பொழுது அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். நன்றி சகோதரனே. ஒரு பெரிய வாக்கியம்தான். இது எதற்காக நான் படிக்க சொன்னேன் என்றால், ஒரு முறை நீங்கள் இந்த சம்பவத்தை நீங்கள் கேட்பீர்களானால் அது உங்களுக்கு மனதிலே பதியும் என்பதற்காக தான் உங்களை நான் படிக்க சொன்னேன். நன்றி. இது வந்து இந்த மூன்று பகுதியாக இந்த அதிகாரத்திலே நாம் கேட்ட வசனத்தை நாம் பிரிக்கலாம். முதலாவது பார்க்கும் பொழுது 1வது வசனத்திலிருந்து 6வது வசனத்தை வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது இது சீகார், இந்த ரோட் டு சீகார், இந்த வழியாக போகக்கூடிய அந்த சம்பவத்தை நாம் அதில் பார்க்கிறோம். முதல் 6 வசனத்தை இதில் பார்க்கும் பொழுது அநேகர் விசுவாசிகளாக இருக்கிறதுனால இந்த நாளிலே பார்க்கும் பொழுது இந்த முதல் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் கேட்கும் பொழுது இதை நீங்கள் அடுத்த முறை நீங்கள் உங்களுடைய மனதிலே இது ஆழமாக பதியும். நீங்கள் இதை மற்றவர்களுக்கும் சொல்வதற்கு ஏதுவாக இருக்கும். இதை வந்து நாம் வந்து ஒரு பைபிள் ஸ்டடியாக கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம். யோவானை பார்க்கிலும் இயேசு அநேகம் பேரை சீஷராக்கி ஞானஸ்தானம் கொடுக்கிறார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டதாக கர்த்தர் அறிந்தபோது யூதேயா விட்டு மறுபடியும் கலிலேயாவுக்கு போனார். ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூதேயா விட்டு மறுபடியும் கலிலேயாவுக்கு போனார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவருடைய மகத்துவம் அல்லது அவருடைய பாப்புலாரிட்டி வந்து என்ன செய்கிறது, அதிகமாக அந்த காலத்திலே அது நடைபெற்றிருந்ததுனால என்ன செய்கிறாங்க, இவங்க பரிசேயர்கள்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிடிப்பதற்காக, அவரை கொலை செய்வதற்காக சரி அப்படியாக அவர்கள் எத்தனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். வகை தேடி அவர்கள் வாய்ப்புக்காக அவர்கள் வகை தேடி சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் என்ன செய்கிறாங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு மறைந்து அவருடைய வேலை வரவில்லை என்பதற்காகத்தான் என்ன செய்கிறாங்க, அவர் அந்த இடத்தை விட்டு யூதேயா எங்க இருக்கு சொல்லி பார்க்கும் பொழுது கீழே இருக்கு, சமாரியா மேல இருக்கு, கலிலேயா அதுக்கு மேல இருக்கு, நடுவுல தான் கலிலேயாவுக்கும் யூதேயாவுக்கும் நடுவுல தான் இந்த சமாரியாங்கிற நாடுங்கிறது இருக்கிறது. சரியா? இப்போ சமாரியா நாட்டின் வழியாக போக வேண்டியதா இருந்தபடியினால் இப்போ அநேகர் இந்த சமாரியாவுடைய நாட்டின் வழியாக யூதர்கள் வந்து என்ன செய்ய மாட்டாங்க, அந்த சமாரியா நாட்டு வழியாக போக மாட்டாங்க. யூதேயாவும் கலிலேயாவுக்கும் நடுவில் இருக்கிறதாலும் ஒரே நேர்கோட்டில் தான் இருக்கிறது. உங்களுக்கு வந்து ஜேர்னி பார்க்கும் பொழுது அது லகுவாக இருக்கும், நேர் வழியாக போனால் சீக்கிரத்தில் போய் சேரலாம். ஆனால் என்ன பண்ணுவாங்க, இந்த யூதர்கள் இந்த சமாரியார்களை வந்து அவர்களை அற்பமாக எண்ணக்கூடிய காரணத்தினால என்ன செய்வாங்க, அந்த வழியா போகாம அவங்க மாற்று வழியாக அந்த யோர்தான் வழியாக அவர்கள் என்ன செய்வாங்க, அவங்க அந்த இடத்த விட்டு, அது கொஞ்சம் பிரயாணம் தூரம் அதிகம்தான் இருந்தாலும் சமாரியா நாட்டு வழியாக நம்ம போகக்கூடாது என்பதற்காக என்ன செய்வாங்க, அவங்க அதை அதிகமான நாங்கள் சுற்றி வந்தாலும் சரி நாங்கள் வேற வழியாக தான் போவோம் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க வந்து வருவாங்க. இந்த சமாரியார் யாருன்னு சொல்ல முடியுமா? இந்த சமாரியார் யார் என்று தெரியுமா? தெரிஞ்சது சொல்லுங்க, பரவாயில்ல. இந்த சமாரியார் யார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது சாலமோனுடைய காலத்துல தேசமானது வந்து அவருடைய மரணத்துக்கு பிறகு இரண்டாக அது பிரிக்கப்பட்டது. நார்த்ல அது இஸ்ரேல் தேசமாக 10 கோத்திரம்லாம் இருக்கு, அதெல்லாம் இஸ்ரேல் தேசமாக, பின்னாடி கீழே வந்து யூதேயாங்கிற மாதிரி அது பிரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல பார்க்கும் பொழுது அப்போ அசீரியர்கள் வடபுறத்துல அசீரியர்கள் வந்து என்ன செஞ்சாங்க, அங்க இருக்கிற இஸ்ரேல் மக்களை வந்து அநேகரை துரத்தி விடுறாங்க. அதுக்கப்புறமேட்டு புறஜாதிகளை அந்த இடத்துல உட்கார வைக்கிறாங்க. மீதம் உள்ள அந்த இஸ்ரேல் மக்களுக்கும் அந்த புறஜாதி மக்களுக்கும் அவர்களுக்கு கலப்பாக பிறக்கிறவர்கள் தான் இந்த சமாரியர்கள். ஒரு வகையில் அவர்களும்
பாதி அவர்கள் யூதர்கள். அதனால வந்து அதனால தான் என்ன செய்றாங்க, மற்ற யூதர்கள்லாம் என்ன செய்றாங்க, இவர்களை வெறுக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அவங்களுடைய கோட்பாடு, அவங்க எதை அதை வந்து தோரா, அதாவது 5 ஆகமங்களை மட்டும்தான் அவங்க வந்து கடைபிடிக்கக்கூடியவர்களாக, ஆதி புஸ்தகத்தில் 5 ஆகமங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அதை மட்டும்தான் அவங்க ஃபாலோ பண்ணக்கூடியவர்களாக அந்த சமாரியர்கள் இருக்கிறார்கள். அதனால தான் வந்து சமாரியர்களை கண்டா இவர்களுக்கு ஒரு ஆகாத ஒரு நிலைமையில அவர்கள் இருக்கிறார்கள். இது யார், யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் யார் யார் எழுதப்பட்டது என்று சொல்லி பார்க்கும் பொழுது அது அப்போஸ்தலனாகிய யோவானால் எழுதப்பட்டது. அது யாருக்கு எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது அது வந்து ஆதி ஜூஸ், அதாவது ஏர்லி ஜூஸ் சொல்லுவாங்க, ஆதி யூதர்கள், ஆரம்ப காலத்து யூதர்களுக்கும் பிலீவர்ஸ், ஜென்டைல் பிலீவர்ஸ், அதாவது புறஜாதியாக இருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட விசுவாசிகளுக்காகவும் எழுதப்பட்டது தான் இந்த யோவான் சுவிசேஷ புஸ்தகம். இப்போ இந்த 6வது வசனத்திலே பார்க்கும் பொழுது அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையாக இருந்தது. இந்த 6ஆம் மணி வேளை என்று சொல்லி பார்க்கும் பொழுது யூதருடைய காலங்கள் எப்படி கணக்கெடுப்படும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது காலையில 6 மணிக்கு மேலதான் அவங்களுடைய நாள் நேரம் வந்து ஆரம்பிக்கப்படும். அதாவது சூரியன் உதயமானதுக்கு பிறகுதான் அவருடைய நாள் ஆரம்பிக்கப்படும். அதனால வந்து ஃபர்ஸ்ட் அவர் என்று சொல்லி பார்க்கும் பொழுது 7 மணி வந்து நம்ம காலையில 7 மணிங்கிறது வந்து அவங்களுக்கு முதல் ஃபர்ஸ்ட் அவர், முதல் மணி நேரம். அப்படியே போகும்போது இது 6ஆம் மணி வேலை என்று சொல்லி பார்க்கும் பொழுது அது நண்பகல் 12 மணியாக அது இருக்கிறது. அந்த 12 மணி நேரம் உச்சி வெயில் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த நேரத்துல தான் இந்த இடத்துல வராங்க. யார் வராங்க? யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணித்தினால் இடைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையாக இருந்தது. இது இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது அவர் இலைப்படைந்தவராக இருக்கிறார். அந்த வெயிலினுடைய உஷ்ணம், சரிங்களா, இப்படியாக அவர் வந்து காணப்படுகிறார். இதை எதை குறிக்கிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் எப்படி 100% அவர் தேவனோ அதே போல 100% அவர் மனுஷீகத்திலும் அவர் இருந்தார் என்பதை தான் கலைப்படைந்தவராக இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் வந்து இருக்கிறத சொல்லி பார்க்கும் பொழுது அது 100% அவர் மனுஷீகத்தில் இருக்கிறார் என்பதை அது காண்பிக்கக்கூடியதாக அது இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அடுத்தது முதல் 6 வசனம் the road to சீகாருக்கு போகிற வழி என்று இந்த பாதை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்தது நாம் இரண்டாவது பிரிக்கிறது பொழுது பார்க்கும் பொழுது 7ஆம் வசனத்திலிருந்து 26வது வசனம் வரைக்கும் பார்க்கும் பொழுது a woman encounters Jesus Christ, அதாவது ஆண்டவராகிய ஒரு ஸ்திரீயானவள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறதான அந்த ஒரு சம்பவத்தை தான் இந்த வசனங்களிலிருந்து நாம் பார்க்க போகிறோம். அப்போ 7ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது அப்போ அவருடைய சீஷர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படியாக ஊருக்குள்ள அவர்கள் போயிருக்கிறாங்க. அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் முள்ள வந்தால் இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவர் எப்படியாக இருக்கிறார், களைப்படைந்தவராக இருக்கிறார். பிரயாணத்துல ரொம்ப களைப்படைந்தவராக, அந்த வெயிலிலே நமக்கு எப்படி வேர்க்குதோ அதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குமே ரொம்ப டயர்டாய் அந்த வேர்வை நிமித்தமாக இப்படியாக தான் அவர் இருக்கிறார். அதனால அவருக்கு தாகத்துக்கு தா என்று நீங்க 2 விதமாக புரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து பிசிக்கல் நீட்ஸ், நம்மளுடைய சரீர பிரகாரமான காரியமும் இருக்குது, ஆவிக்குரிய காரியமாகவும் இருக்கிறது. இதை நீங்கள் ஆவியிலே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போ என்ன கேட்குறாங்க, தாகத்துக்கு தா என்று அவங்க வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்கிறார். அப்போ யூதர்கள் சமாரியனே சம்பந்தம் கலவாதவர்கள் ஆனபடியால் சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனா இருக்க சமாரிய ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றார். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். இப்போ வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசும் பொழுது
நீங்க யூதனாக இருக்கிறீங்க, யூதர்கள் சமாரியோட சம்பந்தம் கலக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க வந்து எப்படி ஒரு யூத ஸ்திரீயாக என்னிடத்துல தாகத்துக்கு தான் என்று கேட்கிறீங்க என்று சொல்லி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவங்க ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா ஏன் அவங்க வந்து இது ஆச்சரியத்தோட கேட்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஒன்று, யூதர்கள் வந்து சமாரியர்கள் கூட பேச மாட்டாங்க. அதோடு இல்லாமல் யூத ரபிமார்கள், அதாவது போதகமார்கள் பெண்கள் இடத்துல பேச மாட்டாங்க. சரிங்களா? பெண்கள் இடத்துலையும் பேச மாட்டாங்க. அதோடு இல்லாமல் ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு நபர், அதாவது ஹோலி டீச்சர், அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போல அந்த போதகர்கள், அந்த காலத்தில் போதகர்கள் ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு பெண், அதாவது அவங்க பாவத்திலே இருக்கக்கூடிய ஒரு பெண், இப்படிப்பட்ட ஒரு பெண் கிட்ட எல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க பேச மாட்டாங்க. இந்த இடத்துல 3 காரியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், அந்த பேரியர்ஸ், அந்த தடைகளை அவர் உடைத்து போடுகிறார். என்னது? யூதர்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூதராக இருக்கிறார், சமாரியருடைய பேசுவதில்லை, ஆனால் அவர் பேசுகிறார். அடுத்தது ஜெண்டர், அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் வெளியிலே ஒரு வெளியரங்கமாக ஒரு இருக்கிற இடத்துல வந்து என்ன செய்ய மாட்டாங்க, பேச மாட்டாங்க. அந்த காலத்துல அப்போ இந்த காலத்துல அப்படிதான் வந்து இருந்தது. அதை என்ன செய்கிறார், அதை தகர்த்து போடுகிறார். அடுத்தது இந்த ரபிமார்கள், அந்த போதகமார்கள் என்ன செய்ய மாட்டாங்க, இப்படியாக பெண்களிடத்துல பேசுவதும் கிடையாது. அதே போல ஒரு பாவத்திலும் அக்கிரமத்திலும் இருக்கிற ஒரு பெண்கள் இடத்துல பேசுவது கிடையாது. அதை 3 விதமான தடைகளையும் அவர் இந்த இடத்துல என்ன செய்கிறார், உடைத்து போடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. நீங்க கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் 3ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசியுங்கள். கலாத்தியர் 3:28. இந்த வசனம் உங்களுக்கு தெளிவாக சொல்றதை பார்க்கிறோம். யூதனும் இல்லை, கிரேக்கனும் இல்லை, ஆணும் இல்லை, பெண்ணும் இல்லை, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக எல்லாமே என்னவாக இருக்கிறோம், ஒன்றாக இருக்கிறோம். அதைத்தான் இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும். அடுத்தது அப்போஸ்தலர் 10:28 வாசியுங்கள். எந்த மனுஷன் தீட்டுள்ளவன் அசுத்தம் உள்ளவன் என்று சொல்லி என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. இந்த ஒரு தடையும் அவர் நீக்கி போட்டிருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 10வது வசனம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே மனுஷகுமாரன் இந்த பூமியிலே வந்திருக்கிறார் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். அடுத்த சம்பவம் பார்க்கும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் 3ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது அங்க நிக்கோதேமே என்று ஒரு நபர் இருக்கிறார். அவர் யார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவர் பரிசேயராக இருக்கிறார். அவர் ஒரு சனகரிப் சங்கத்திலே அவர் ஒரு உறுப்பினராக இருக்கிறார். அதிக கற்று தேர்ந்தவர். அவர் என்ன செய்கிறார், அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரவிலே ரகசியமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறார். அவரிடத்துல சம்பாஷணை பண்ணும் பொழுது அவர் கேட்கிற ஒரு காரியம், ஒரு குழப்பத்தில் இருக்கிறார், மீண்டும் பிறப்பது என்று அதை குறித்து ஒரு சந்தேகத்தோடு அவர் கேட்கிறார். எப்படி ஒரு முதிர் வயதில் இருக்கிறவர் வந்து தன்னுடைய தாயின் வயிற்றிலே மீண்டுமாக பிறக்க முடியும் என்று சொல்லி அவர் கேட்கிறார். அவர் யாரு? அவர் ஒரு சன்மார்க்கமாக வாழக்கூடிய ஒரு நபர். இந்த பெண்ணை பார்க்கும் பொழுது, இந்த சமாரிய ஸ்திரியை பார்க்கும் பொழுது அவங்களும் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேள்வி கேட்கிறாங்க? அடுத்த வசனத்தை வாசியுங்கள். இந்த யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் உள்ளது. அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமாய் இருக்கிறது, பின்ன எங்கே இருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? இவங்க ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இவங்க கேட்கறதுக்கும் அவங்க கேட்கறதுக்கும் ஒரு ஒரு கன்ஃபியூஷனான ஒரு ஸ்டேஜில் தான் அவங்க கேள்வி கேட்கறதை நம்ம இங்க பார்க்க முடிகிறது. இருந்தாலும் ஆண்டவர் என்ன பண்றாரு, 2 பேரையுமே சமமாக தான் அவர்
ட்ரீட் பண்றாரு. 2 பேருக்குமே இரவிலே ஒரு சன்மார்க்கமாக வாழக்கூடிய ஒரு நிக்கதேமுங்கிற ஒரு யூத பரிசேயருக்கும் அவர் பொறுமையாக அவர் விளக்கம் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த இடத்துல ஒரு பாவத்திலே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவளுடைய கேள்விகள் எல்லாம் பொறுமையாக அவர் பதில் சொல்லக்கூடியவராக தான் இருக்கிறார். இதுதான் அவர் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, எல்லாரையும் சமமாக பார்க்கக்கூடியவராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதை நமக்கு காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்தது இது ஒரு பிசிக்கல் தேர்ஸ்ட் வர்ஸ் லிவிங் வாட்டர், அதாவது சரீர பிரகாரமாக நமக்கு தாகம் உண்டாகிறது, அதுவும் லிவிங் வாட்டர் ஜீவ தண்ணீர். இதுக்கு ரெண்டுத்துக்குமே உண்டான வித்தியாசத்தை தான் இந்த இடத்துல நம் 10வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அப்போ 12வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ, அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதிலே குடித்தது உண்டே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். நான் கொடுக்கிற தண்ணீரை நீங்க குடிச்சனா உங்களுக்கு என்ன செய்யாது, அது மீண்டுமாக உங்களுக்கு தாகம் உண்டாகாது அப்படின்னு சொல்லும் போது, அடுத்த வசனத்துல பார்க்கும் பொழுது அந்த ஸ்திரீ சொல்றா, அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றாள். அவங்களுடைய இதுல பார்க்கும் பொழுது அவங்க இந்த சொசைட்டியில அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி அது காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. அவங்களுக்கு தண்ணி தேவையாக இருக்கிறது. ஆனாலும் அந்த மதிய வேலையில அந்த உச்சி வெயிலில யாரும் பார்க்காத நேரத்துல தான் அவங்க வெளியிலே வரக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. ஏன்னா அவங்கள அங்க சமூகத்தில் இருக்கிறவர்கள் மற்ற அந்த ஜனங்கள் எல்லாமே அவர்களை விலக்கி வைக்கிறார்கள், அவர்களை ஏற்றுக்கொள்ளாம இருக்கிற ஒரு நிலைமையில பார்க்க முடிகிறது. நீங்க ஊர்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இது மாதிரி கிணறுகள் நான் சின்ன வயசுல நான் பார்த்திருக்கேன். அந்த கிணற்றுல இருக்கும் பொழுது பார்க்கும் பொழுது எல்லாரும் தண்ணி மொள்ளுவாங்க. ஆனா குரூப்பா இருப்பாங்க. இந்த சைட்ல ஒரு குரூப் இருப்பாங்க, அந்த சைட்ல ஒரு குரூப் இருப்பாங்க. இந்த சைட்ல குரூப் இருக்கவங்க அங்க போக மாட்டாங்க, அங்க இருக்கிறவங்க இங்க வர மாட்டாங்க. கிணறு ஒண்ணுதான். எல்லாரும் அவங்களுடைய பக்கெட் பெரிய பெரிய இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு தண்ணி மூடிட்டு போவாங்க. இதுல நான் சின்ன வயசுலயே நான் பார்த்திருக்கேன். அங்க போகாத, அங்கெல்லாம் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பார்த்துருக்குறோம். சரிங்களா? இதெல்லாம் அப்போ தெரியல. நான் சின்ன பையனா இருந்ததுனால அது தெரியல. அப்போதான் தெரிஞ்சது இந்த வேற்றுமைகள் எல்லாமே என்ன செய்யப்பட்டிருக்கிறது, முன்னாடியே கூட இருந்திருக்கு. நம்ம தண்ணி பிடிக்கிற நேரத்தில் கூட பார்க்கும்பொழுது பெண்கள், நான் கேட்டிருக்கிறேன், நிறைய முறை நான் கேட்டிருக்கிறேன், இந்த பெண்கள் வந்துட்டா பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜாடமாடையாவும் பேசுவாங்க. ஒரு சிலர் அவங்க காது படையும் பேசுவாங்க, அவங்கள இழிவாகவும் பேசுவாங்க. அந்த சில பெண்கள் அவங்களுடைய குணாதிசயங்கள் சரியாக இல்லாத காலத்துல என்ன செய்வாங்க, இப்படியாவும் பேசுறாங்க. அப்படியாக தினைக்கும் அவங்களுக்கு என்ன செய்யறது, இது மாதிரியான பேச்சுக்கள், ஏளனமான பேச்சுக்கள், அசிங்கமாக பேசுறாங்க. இது மாதிரி அது மாதிரியான காரியத்திலிருந்து அவங்க விடுதலை வேணும். அதனாலதான் என்ன செய்யறாங்க, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு என்ன செய்யுங்க, எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு பிசிக்கல் நமக்கு தேவையான குடிக்க வேண்டிய தண்ணி நினைச்சிட்டு அவங்க அதை கேட்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு பார்க்கும்போது அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதுக்கு என்ன சொல்றாரு, பதில் சொல்றாரு. இயேசு அவரை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அந்த ஸ்திரீ எனக்கு புருஷன் இல்லை என்றால், இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படி எனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய். இந்த வசனத்திலே பார்க்கும் பொழுதுதான் அவங்களுடைய வாழ்க்கை எப்படியாக இருக்குது என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. 5 புருஷர்கள் அவருக்கு அந்த ஸ்திரீக்கு இருந்திருக்கிறதை பார்க்கிறோம். அதுக்கப்புறம் இப்ப இருக்கிறவங்க யார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அது புருஷன் இல்லை அப்படின்னு தான் சொல்லி பார்க்கிறோம். நான் இதை பார்க்கும் பொழுது என்னுடைய காலேஜ் டேஸ் தான் எனக்கு ஞாபகம் வருது. கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்க்கும் பொழுது அதை ஆங்கிலத்திலே லிவிங் டுகெதர் என்று சொல்வார்கள். ஆணும் பெண்ணுமாக அவர்கள் சில ஒரு வீடுகளிலே அவர்கள் வசிப்பார்கள். எனக்கு இந்த நினைவு தெரிஞ்சதுனால சரி இது இப்பதான் இருக்கும் போல இருக்கு, ஒரு 30 இயர்ஸா தான் இது மாதிரியான காரியங்கள் இருக்குன்னு சொல்லி நினைச்சேன். பைபிள் படிக்க ஆரம்பிச்ச காலத்துல இதை படிக்கும் பொழுதுதான் தெரியுது பாவ காரியங்கள் எப்போ இருந்திருக்கு.
2000 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல 3000 4000 வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்து என்ன இருக்கு? பாவ காரியங்கள் அதிகப்படியாக இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்படிதான் இந்த ஸ்திரியை குறித்து பார்க்கும் பொழுது அவளுடைய வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்க என்ன செய்யறாங்க? அவங்களை உதாசீனப்படுத்தவில்லை, அவர்களை ஏளனப்படுத்தவில்லை. அவர்களை என்ன செய்யறாங்க? அந்த 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 ஸ்திரியை என்ன சொல்றாங்க? அவங்களுடைய பாவத்தை மட்டும்தான் என்ன செய்யறாங்க? உணர்த்துறாங்க. என்ன சொல்றாங்க பாருங்க, உனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான், உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் இல்லை, இதை நீ உள்ளபடி சொன்னாய். அவர்கள் மறைக்கவில்லை. அந்த ஸ்திரீயானவள் என்ன செய்யல? அந்த ஸ்திரீ மறைக்கவில்லை, உள்ளபடியே சொன்னாங்க. அப்பொழுது அந்த ஸ்திரீயை அவர் நோக்கி, ஆண்டவரே நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். இதை சொன்ன மாத்திரத்திலே அவங்களுக்கு என்ன செய்யுது? அவங்க ஒரு தீர்க்கதரிசியாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஏன்னா முதல் முறையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் சந்திக்கிறாங்க. அந்த இடத்துல அவர் யாருமே கிடையாது. அவங்க யார் இடத்துலயும் அவங்க பேசியிருக்கவும் முடியாது. அதனால அவங்க தீர்க்கதரிசின்னு சொல்லி அவங்களுடைய சொல்றாங்க. எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள். உடனே அதனுடைய சம்பாஷணை அடுத்த இதுக்கு போகுது. அவங்க தீர்க்கதரிசியாக இருக்கிறதுனால சில கேள்விகள் இவங்க கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றால், அப்போ எங்களுடைய பிதாக்கள் இந்த மலையில தான் தொழுது கொண்டிருந்தாங்க ஆண்டவரை. முன்னாடி உள்ள சம்பாஷணைகளை பார்க்கும் பொழுது இந்த கிணற்றை நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிறோம், நீர் பெரியவரோ. அப்போ அது எதை குறிக்கிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, யூதர்களும் இவங்களும் பாதி யூதர்கள், அதனாலதான் நம்முடைய பிதாக்கள் என்று சொல்லி 12வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது யூதர்கள் எருசலேமினுடைய அந்த மலையில தான் தொழுது கொள்ளணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஒரு கட்டளையாக இருக்கிறது. இந்த இடத்துல இவங்க என்ன சொல்றாங்க? எங்களுடைய பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி சொல்றாங்க. நீங்க எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே, அது எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை அவங்க கேட்கிறாங்க. அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை யாவையோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். இப்போ எரேமியா எழுதின புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசியுங்கள். சீக்கிரமா வாசியுங்கள். கேட்கல. யோவான் 7:37 39 வரைக்கும். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இப்போ பார்க்கும் பொழுது முன்னாடி உள்ளதுக்கு அதனுடைய கண்டினியூட்டி தான் இது. அந்த ஜீவ தண்ணீர் அதை விட்டுவிட்டார்கள். ஜீவ தண்ணீர் சொல்லி சொன்னது யார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் ஜீவ தண்ணீர். அதைத்தான் அவர்கள் விட்டுவிட்டார்கள். நீங்க ஜீவ தண்ணீர், அதை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்க சொல்றார். நீ என் இடத்துல கேட்டிருந்தா நான் என்ன பண்ணியிருப்பேன்? ஜீவ தண்ணீர் உனக்கு நான் கொடுத்துருப்பேனே அப்படின்னு சொல்லி அவர்கள் அதை தான் சொல்லுகிறார்கள். அதுக்கப்புறமேட்டு உடனே நடக்கிற சம்பவங்கள் தான் இந்த சம்பவம். 25வது வசனத்திலே பார்க்கும் பொழுது இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமேட்டு அந்த ஸ்திரீ சொல்றாங்க, அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றால், அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். அத்தருணத்திலே அவருடைய சீஷர்கள் அவர் ஸ்திரீருடனே பேசுகிறதை பற்றி ஆச்சரியப்பட்டார்கள். ஆகிலும் என்ன தேடுகிறீர் என்றாவது, ஏன் அவருடனே பேசுகிறேன் என்றாவது ஒருவரும் கேட்கவில்லை.
அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்து விட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி. இப்போ இவங்க வந்து சொல்றாங்க மேசியா வருவார். அதனால அவங்களுக்கு வந்து என்ன செய்யுது, அவங்க சமரியராக இருந்தாலுமே சரி, அவங்களுக்குமே என்ன செய்யுது, அந்த சத்தியங்கள்லாம் தெரியுது. அந்த மேசியா வருவார் என்று சொல்லுகிறாங்க. அவர் வரும்போது எல்லாத்தையும் நமக்கு அறிவிப்பார் என்று சொல்றாங்க. அப்பதான் வந்து அந்த பாவத்தை குறிச்சும் எல்லாமே அறிவிக்கிறது யார்? மேசியா. அப்ப வரும்போது அப்போ வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றார், உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்று அவர் சொல்லுகிறார். ஆனா அந்த இடத்துல அவங்க சம்பாஷணை பண்ணிட்டு இருக்கின்ற நேரத்துல அந்த நேரத்துல அவருடைய சீஷர்கள் வந்துடுறாங்க. ஸ்திரீயுடனே பேசுகிறதை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அவர் யாருக்கிட்டையும் பேசக்கூடாது, பேசுறதை பார்க்குறாங்க. ஆகிலும் என்ன தேடுகிறீர்கள் என்றாவது, ஏன் அவருடைய பேசுன்னு சொல்லி யாருமே என்ன செய்யல, அவங்க ஒரு வார்த்தையுமே வந்து சீஷர்கள் கேட்காமல் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போதான் அந்த ஸ்திரீ என்ன பண்றா, தன்னுடைய குடத்தை வைத்து விட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, அவங்களுடைய நீட் என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது தண்ணீர் தான் அவங்களுடைய தேவையாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சம்பாஷணை பண்ணி கொண்டதுனால, அவங்களுக்கு அநேக காரியங்களுக்கு அவருக்கு வெளிப்படுத்தினதுனால அவங்களுக்கு என்ன செய்யுது, அவங்க அந்த தண்ணீர் குடத்தை கூட கீழே வச்சுட்டு அதை மறந்து போனவங்களாக அவர் எங்க என்ன செய்யறாங்க, ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்து தானோ என்றார். அப்பொழுது அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். இப்ப பாருங்க, இந்த முதலாக உள்ள ஒரு என்ன சொல்லலாம், இவங்கள ஒரு சுவிசேஷத்தை ஒரு ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு உடனே என்ன செய்யறாங்க, ஒரு ஊருக்குள்ள போகிறாங்க. அவங்க அடைஞ்ச அந்த சந்தோஷம், எனக்கு ஜீவ தண்ணீர் கொடுக்குறேன், அந்த தண்ணீர் குடிச்சா எனக்கு தாகம் உண்டாகாதுன்னு சொல்றாங்க. இது வந்து மேசியா தானா? நான் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் எனக்கு வந்து அவங்க வந்து என்கிட்ட பேசினாங்க, என்னை ஒதுக்கி வைக்கல, என்கிட்ட தாகத்துக்கு தான் சொல்லி கேட்டாங்க. இப்படியாக அநேக காரியங்கள் எனக்கு வந்து என்னுடைய நிலைமை என்னவென்று சொல்லி அவங்க வந்து ஒரு சொன்னாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவங்க ஊருக்குள்ள போறாங்க. அங்க ஊருக்குள்ள போயிட்டு அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் இடத்துலயுமே போய் என்ன சொல்றாங்க, ஆண்டவரை இது வந்து பாருங்க, இவர் வந்து கிறிஸ்து தானா என்று சொல்லி பாருங்கன்னு சொல்லி அவங்க சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. இதை பார்க்கும் பொழுது நாம் எத்தனை பேருக்கு நாம் இப்படியாக கடந்து சென்று கர்த்தருடைய வார்த்தையை நாம் சொல்லியிருப்போம், அல்லது எத்தனை பேரை நாம் சபைக்கு நாம் அழைத்து கொண்டு வந்திருப்போம். நாம் பெற்ற இந்த சந்தோஷம், அந்த ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொண்டிருக்கிற நாம் எத்தனை பேருக்கு இந்த ஜீவ தண்ணீராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் காண்பித்திருக்கிறோம், அல்லது சொல்லி இருக்கிறோம், அழைத்திருக்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. இதை பார்க்கும் பொழுது ஒரு பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த ஸ்திரீ என்ன செய்யறா, அவங்க அடைஞ்ச அந்த சந்தோஷம் மற்றவர்களுக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க வந்து ஊருக்குள்ள போறாங்க. இருக்கிற எல்லா ஜனங்களையுமே அவங்க வந்து என்ன செய்யறாங்க, கூப்பிட்டு வரக்கூடியவர்களாக அவங்க இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இது எதை குறிக்கிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அந்த மாற்றப்பட்ட அந்த மனது, அவர்கள் ஒரு சாட்சியாக அவர்கள் மாறி இருக்கிறதை இந்த வசனம் நமக்கு காண்பிக்கிறதை பார்க்க முடிகிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 3:23 வாசியுங்கள். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. 6:23. பாவத்தின் சம்பளம் மரணம், நித்திய ஜீவன் யார் இடத்துல இருக்கு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல தான் நித்திய ஜீவன் இருக்கிறது. நம்முடைய பாவத்தை நாம் அறிக்கை 3:23 வாசிங்கள் மீண்டும். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக தான் அவர் மாறி போகிறதை பார்க்கிறோம். யோவான் 3:16 வாசியுங்கள். தெரிஞ்ச வசனம் தான். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரிலே இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய தேவனுடைய குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தந்தரிலே இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார்.
உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். இப்படியாக ஒருவரும் கெட்டுப்போவது அவருக்கு பிரியமில்லை. அப்படிதான் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஒரு டிவைன் அப்பாயின்மெண்ட். இந்த இடத்துல இந்த சீகார் என்கிற அந்த இடத்துக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பெண்ணை சந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவருடைய அந்த ஒரு குறித்த நேரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல வருகிறார். வந்து இந்த இடத்துல இந்த அவங்களை அசிங்கப்படுத்தலை, அவங்களுடைய எதையுமே அவங்க பண்ணல. நீங்க இப்படி ஏன் பண்ணின அப்படி ஏன் பண்ணின எதுவுமே காண்பிக்கல. அவர்கள் நீங்க அவருடைய பாவத்தை மாத்திரமே என்ன செஞ்சாங்க, வெளிப்படுத்தினாங்க. அவருடைய பாவத்தை மாத்திரம்தான் வெளிப்படுத்தினது. அந்த கேள்வியெல்லாம் பார்க்கும் பொழுது உனக்கு எத்தனை புருஷர்கள், அதெல்லாம் கேள்வியெல்லாம் பார்க்கும்பொழுது அவருடைய பாவத்தை மாத்திரம்தான் அவர் வெளிப்படுத்தினதை பார்க்க முடிகிறது. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஆக்கினைக்கு உள்ளாக தீர்ப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரல, ரட்சிக்கப்படுவதற்காகவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ரோமர் 10:9 வாசியுங்கள். அப்போ இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அந்த காலத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார், அவர்கள் சந்திக்கப்பட்டார்கள், அவர்கள் உணர்த்தப்பட்டார்கள், பாவ வாழ்க்கையிலிருந்து அவர்கள் விடுதலை பெற்றார்கள். அப்போ இந்த காலத்திலே என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது 10:9 வாசிக்கும் பொழுது, என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். இப்போ இருக்கிற ஜனங்கள் எப்படி இந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு எதற்காக வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் இந்த பூமி ரட்சிக்கப்படுவதற்காக. பாவத்திலே ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் பாவத்தோடு அவன் மரித்தால் அவன் நித்திய காலமாக அவன் எங்கே செல்வான், அவன் எரி நரகத்துக்கு தான் அவன் செல்வான். அவனை தடுத்து நிறுத்துவதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு இல்லை என்ற பிரமாணத்தை நிறைவேற்றும்படியாகத்தான். அது பூரணப்பட வேண்டும் என்றால் முன்னாடி ஒரு காரியங்கள் இருந்தது. ஒருவருடைய மீறுதல்கள் இல்ல பாவங்கள்லாம் இருந்துச்சுன்னா ஒரு குற்றமில்லாத ஒரு மிருகமானது அடிக்கப்படும். அந்த ரத்தம் சிந்தும் பொழுது அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அது ஒரு தற்காலிகமான ஒரு பாவ நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு பலி. ஆனால் பூமியிலே அது பரிபூரணப்படலை. ஏன்னா அவங்க பாவங்கள் செய்யறாங்க. ஒரு பாவத்துக்கு ஒரு பலி, இன்னொரு பாவத்துக்கு இன்னொரு பலி, ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு பலி செலுத்தி கொண்டேதான் இருக்கிறார்களே தவிர ஒவ்வொரு வருஷமும் என்ன செய்யறாங்க, அப்புறம் பிரதான ஆசிரியர் முதற்கொண்டு எல்லாருமே என்ன செய்யறாங்க, ஜனங்களுமே சரி அதை பலி செலுத்தி கொண்டேதான் இருக்கிறாங்க. ஆனாலும் அவங்க பாவ வாழ்க்கையிலிருந்து அவங்க விடுதலை பெறவில்லை. வருஷம் பலி செலுத்துறாங்க, வருஷம் பாவம் செய்யறாங்க, அடுத்த நிமிஷம் பாவம் செய்யறாங்க. இப்படித்தான் அவருடைய வாழ்க்கை போயிட்டே இருந்தது. ஆனால் இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம், அவருடைய அந்த மரணம் சொல்லி பார்க்கும் பொழுது அவர்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ரத்தமானது அதை விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக இந்த பூமியிலே வந்தார், எனக்காகவே பாடுபட்டார், என்னை மீட்டுக் கொள்வதற்காகவே தான் அவர் இந்த பூமியிலே வந்தார் என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும். இப்பொழுது நாம் வாசித்தது போல கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். என்ன ஒரு அற்புதமான ஒரு வசனம். நீங்க எங்கேயுமே போக வேண்டாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எங்கேயுமே போக வேண்டாம். இந்த காலத்திலே பார்க்கும் பொழுது அநேக நாடுகளுக்கு செல்றாங்க, போய்கொண்டிருக்கிறார்கள். அநேக ஊர்களுக்கு போய்கொண்டிருக்காங்க. ஏன் போறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க எல்லார்கிட்டையும் நீங்க கேட்டீங்கன்னா எல்லா பாவத்தெல்லாம் தொலைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போவாங்க. பாவத்தை தொலைக்க தான் போறாங்க. எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலுமே சரி, அவர்களுக்கென்று ஒரு புண்ணிய ஸ்தலங்களை அவர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அநேக புண்ணிய ஸ்தலங்களை அநேகர் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அங்கே போனால் என்னுடைய பாவம் மன்னிக்கப்படும். கடன் வாங்கிட்டு போறாங்க, அவங்களுடைய எப்படியாவது போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. கிறிஸ்தவர்கள் கூட பார்க்கும் பொழுது அவர்கள் இஸ்ரேலுக்கு போறாங்க. இஸ்ரேலுக்கு அது ஒரு டூர் மாதிரி போயிட்டு அங்கே யோர்தான் நதிக்கரையில் நான் ஞானஸ்தானம் பெறதுக்கு போகிறேன். ஞானஸ்தானம் பெற்றாலாம் அங்கே போய் நான் ஞானஸ்தானம் பெற்றதான் இப்போ இது கிடையாது. ஃபஸ்ட்டு உன் பாவம் மன்னிக்கப்படணும். ஃபஸ்ட்டு உன்னுடைய பாவம் மன்னிக்கப்படணும், உன்னுடைய வாழ்க்கை மாற்றப்படணும். நீ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உன் வாயினால் அறிக்கை செய்யணும். இங்கே இந்த ஸ்திரீயை பார்க்கும் பொழுது
அவர்கள் உண்மையாக ஒற்றுக்கொண்டார்கள். நீ உண்மையை சொன்னாய் என்று சொல்லும் பொழுது எந்த ஒரு மறுப்பும் சொல்லலை. நீங்க கரெக்டா சொல்லியிருக்கிறீங்க, எனக்கு இப்ப இருக்கிறது புருஷன் அல்ல என்று கரெக்டா சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. நாம ஒரு இடத்துல ஒருவர்கிட்ட போயிட்டு நீ இந்த பாவத்தில் இருக்கிற, நீ அப்படி செய்யற, நீ இப்படி செய்யறன்னு சொன்னா அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, நம்ம கிட்ட சண்டைக்கு வருவாங்க. ஆனால் நாம் உண்மையாக இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக தான் இந்த பூமிக்கு வந்தார் என்று சொல்லி நீங்க இருக்கிற இடத்துல நீங்க சொல்லி நீங்க உங்களை பற்றி நல்லா தெரிஞ்சது ரெண்டு பேர் தான். ஒன்று, ஆண்டவருக்கு மட்டும்தான் உங்களை பத்தி நல்லா தெரியும். இன்னொன்று, நல்ல தெரியவங்க யாருன்னா உங்க அப்பா அம்மா கிடையாது, உங்க கூட பிறந்தவங்க கிடையாது. உங்களை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க யாருன்னா நீங்க மட்டும்தான். உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நீங்க என்னென்ன பாவ காரியங்களிலே என்னென்ன காரியத்தில் நீங்க ஈடுபட்டு கொண்டிருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தான் தெரியும். அதனால நாம் இந்த இடத்துல எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாலும் சரி, இப்போ எதற்காக இந்த ஸ்திரியை குறித்து பார்க்கும் பொழுது அப்படிப்பட்ட ஸ்திரீ கூட என்ன செய்யறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்யறார், அவருடைய பாவத்தை வெளிப்படுத்தினார். அவருடைய ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அவர்கள் என்ன செய்யறாங்க, ரட்சிக்கப்படுறாங்க. அதே போலதான் இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஜீவ தண்ணீராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு என்ன செய்யாது, நீங்க நித்திய காலமாக மரித்தாலும் தேவனோடு நீங்கள் சந்தோஷமாக நீங்கள் வாழ முடியும். அது ஒரு நித்தியம். 2 நித்தியம் இருக்கு. ஒன்று நித்தியமான ஒரு மரணம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அது வேதனைக்குரிய ஒரு இடமாக இருக்கிறது. இன்னொன்று, தேவன் வாசம் பண்ணக்கூடிய ஒரு இடத்திலே நாம ஒரு கோயிலுக்கு போனா கூட நம்ம என்ன செய்யறோம், இல்ல ஏதாவது ஒரு ஆலயத்துக்கு போனாலும் எங்க சென்றாலுமே நம்ம என்ன செய்யறோம், நம்மை நாமே சுத்திகரித்து தான் நாம் செல்கிறோம். அநேகர் என்ன செய்வாங்கன்னா, இந்த லேடிஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது அவங்க ரொம்ப நான்வெஜ்லாம் சாப்பிடாம ரொம்ப புது துணியெல்லாம் போட்டுட்டு வீடெல்லாம் கழுவி நான் நிறைய முறை பார்த்துருக்கேன். எங்க வீட்லயும் அதெல்லாம் நடந்திருக்கு. அதனால நான் தைரியமா சொல்றேன். அது மாதிரி இப்படியாக தான் என்ன செய்வாங்க, ஒரு கோயிலுக்கு போக வேண்டியதா இருந்தாலுமே இப்படிதான் என்ன செய்வாங்க, அவங்க சொல்லுவாங்க. ஆனால் ஜீவனுள்ள தேவனை சந்திக்க போகிறோம், அவரோடு கூட நித்திய காலம் வாழ போகிறோம் என்று சொல்லி அப்படி விருப்பப்படுறவங்க நாம் இந்த பூமியிலே நாம் என்ன செய்யப்பட வேண்டும், நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெறணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த ஸ்லாகியத்தை நாம் எல்லாம் என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அதனால இந்த இடத்துல வந்திருக்கிறவர்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்கள் அந்த ஸ்திரீயை போல என்ன செஞ்சாங்க, அவங்க அந்த ஊருக்கு போயிட்டு அங்க இருக்கிற எல்லா ஜனங்களையும் போய் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி பாருங்க. 34ஆம் அதிகாரம் 39 வாசியுங்கள். நான் வாசிக்கிறேன். நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீனுடைய வார்த்தையின் நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். சமாரியார் அவரிடத்தில் வந்து தங்களிடத்தில் தங்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் 2 நாள் அங்கே தங்கினார். அப்பொழுது அவருடைய உபதேசத்தின் நிமித்தம் இன்னும் அநேகம் பேர் விசுவாசித்து அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். இப்படியாக அந்த ஸ்திரீயுடைய சாட்சியை பார்க்கும் பொழுது அவர்கள் போனாங்க, உள்ள போய் சொன்னாங்க, மற்றவர்களை அழைத்து கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு அநேக சமாரியர்கள் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய பக்கம் அவர்கள் இழுக்கப்பட்டார்கள். அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவர் இதை பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னும் 2 நாள் அங்கே தங்கி அவங்களுடைய உபதேசத்தை இன்னும் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அப்படியாக நாம் என்ன செய்யலாம், ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம் என்ன செய்யலாம், அநேகரை அழைத்து கொண்டு வரலாம். அவங்க வார்த்தையை கேட்டாதான் என்ன செய்ய முடியும், அவங்க ரட்சிக்கப்பட முடியும். அதனால நாமும் அந்த ஸ்திரீயை போல ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை நாம் வாழ்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாகவும் இந்த நாளிலே உங்களை அன்போடு அழைக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென்.
சொல்கின்றோம்.